ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மட்டன் பிரியாணி தான் செய்ய போகிறோம். இங்கே பார்த்தீங்களா, மட்டன் பிரியாணி எவ்வளோ உதிரியாக சூப்பராக இருக்குன்னு. சரி வாங்க, இந்த டேஸ்ட்டில் மட்டன் பிரியாணி செஞ்சிடலாமா? உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லட்டுமா? எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் மட்டனே பிடிக்காது. ஆனால் ஆஃப்டர் மேரேஜ் இப்போ மட்டன் தான் என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் ஆகிடுச்சு. சரி வாங்க, நம்ம மட்டன் பிரியாணி செய்கிறது எப்படின்னு பார்த்துடலாம். குக்கரில் 1/4 கிலோ அளவு மட்டன், அது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் காரத்தூள், இது கூட 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் மல்லித்தூளும் சேர்த்து, இது கூட நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு 6 விசில் விட்டு நல்லா மட்டனை வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஆறு விசில் விட்டும் வேகலைன்னா இன்னும் 2 விசில் கூட விட்டுக்கலாம். பார்த்தீங்களா மட்டன் எந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்குன்னு. சரி வாங்க, பிரியாணிக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துடலாம். பட்டை வகைகள், வேக வச்சிருந்த மட்டன், நான் 1 டம்ளர் அளவு பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேன். அப்புறம் பொடி பொடியாக நறுக்குன மல்லி இலை, அப்புறம் புதினா, தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பெரிய சைஸ் வெங்காயம், தக்காளி, 3 பச்சை மிளகாய் அரிஞ்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் காரத்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மட்டன் மசாலா, 1 டீஸ்பூன் பிரியாணி மசாலா, 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மல்லித்தூள். சரி வாங்க, பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். குக்கரில் எண்ணெய் ஊற்றி நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம், உங்களோட விருப்பம்தான். எண்ணெய் சூடானதும் பட்டை வகைகள் போட்டு நல்லா பொரிய விட்டுடலாம். பட்டை வகைகள் நல்லா பொரியட்டும். பட்டை வகைகள்லாம் பொரிஞ்சிடுச்சு. இது கூட நம்ம நறுக்கி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. பச்சை மிளகாய் வதங்கினதுக்கப்புறம் புதினாவும் சேர்த்து வதக்கி விடுங்க. புதினா வதங்கினதுக்கப்புறம் கொத்தமல்லி இலை அதையும் போட்டு வதக்கி விடுங்க. கொத்தமல்லியும் புதினாவும் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம்
நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிற வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் வதங்குறப்பயே நம்ம உப்பு போட்டு வதக்கினா வெங்காயம் வந்து சீக்கிரம் வதங்கிடும். நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டு வதக்கி விடுங்க. வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போது இது கூட நம்ம அரிஞ்சு வச்சுருக்க தக்காளி அதையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி வந்து நல்லா குழைய வதங்கணும். அப்போ தான் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்தீங்களா தக்காளி எந்த அளவுக்கு நல்லா வதங்கியிருக்குதுன்னு. வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தயிர் சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளியோட தயிர் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். அந்த அளவுக்கு நல்லா கிளறி விடுங்க. இதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலாஸெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடணும். அப்போ தான் பிரியாணியில் எந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல்லும் வராது. பிரியாணியும் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். மசாலாஸ் போட்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போது இது கூட நம்ம வேக வச்சுருக்கிற மட்டன் சேர்த்து நல்லா ஒரு கிளறி விடலாம். மட்டன் வந்து மசாலாவோடு சேர்ந்து நல்லா குக் ஆகட்டும். இது கூடயே நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸையும் சேர்த்து நல்லா கிளறி விடலாம். நல்லா ஒன்று போல் கிளறி விடுங்க. இதுக்கப்புறம் நம்ம மட்டன் வேக வச்சுருந்த தண்ணி அதையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் வந்து 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் அளவு தண்ணி எடுத்துருக்கேன். இது கூட நமக்கு தேவைன்னா உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு உப்பு பத்தலைன்னா உப்பு போட்டுக்கோங்க. இது மேலே கொத்தமல்லியும் புதினாவையும் மேலே தூவி விடுங்க. ஒன்று போல் கிண்டி விடுங்க. அப்போ தான் பிரியாணி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதோட நல்ல வாசனையாகவும் இருக்கும். இப்போது குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 விசில் விட்டு நல்லா பிரியாணியை வேக வச்சு எடுத்துக்கோங்க. பிரியாணி இப்போ ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் சாதாரணமான அரிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. நான் பாஸ்மதி ரைஸ் சேர்த்ததுனால 2 விசில் மட்டும் போதும். சரி வாங்க பிரியாணி ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பார்த்தீங்களா எவ்வளோ கலர்ஃபுல்லாக எவ்வளோ பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குன்னு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்லாயிருக்கும்.
இது மாதிரி இன்னும் சூப்பரான வீடியோ எடுத்துகிட்டு வரேன். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப்